திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள மரக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு துறையினர். தீ விபத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையானதாக தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள மரக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையானதாக தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன் வணக்கம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் சம்பத் மற்றும் குபேந்திரன் ஆகியோர் சொந்தமாக கட்டில், நாற்காலி, ஜன்னல் போன்ற மரப்பொருட்களான பொருட்களை தயாரிக்கும் குடோன்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு தொழில் போட்டி காரணமாக இன்று அதிகாலை சிலர் இந்த மரகுடோனிற்கு தீ வைத்துள்ளனர். இதனால் மரகுடோனில் அதிக அளவு தீ பரவிய நிலையில் உடனடியாக இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இது குறித்து வாணியம்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைக்க முயற்சித்த பொழுது தீ அணையாததால் மேலும் அருகில் இருந்த விவசாய நிலங்கள், டிராக்டர் மற்றும் ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் மூலம் சுமார் 3 மணி நேரம் போராடி இந்த தீயை அணைத்தனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து சம்பத் மற்றும் குபேந்திரன் ஆகியோர் தொழில் போட்டி காரணமாகவே தங்கள் குடோனிற்கு சில தீ வைத்துள்ளதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பத் மற்றும் குபேந்திரன் ஆகியோர் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த தீ விபத்தில் ஏறத்தாழ சுமார் 50 லட்சத்திற்கும் மேலான மரப்பொருட்கள் எரிந்து சேதமாகிய நிலையில் தொழில் போட்டி காரணமாக மரகுடோனிற்கு தீ வைத்த சம்பவம் வாணியம்பாடியில் அதிகாலையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.